வாங்க ஒரு தமிழ் பாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். இது ஒரு மறைக்கப்பட்ட கதை. ஒரு மென்மையான காதல் பாட்டு, அதுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னங்க சம்பந்தம்? வாங்க இந்த புதிரை விடுவிப்போம். நாம பார்க்க போறது மஞ்சள் வெயில் பாட்டு. கேட்டா அடடா என்ன ஒரு அழகான காதல் மெலடின்னு தோணும். மாலை நேரத்து மஞ்சள் வெயில், இந்த வரிகளே மனசை இதமாக்குது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இருக்கு. அந்த படம் 2006ல வந்த பிளாக் பஸ்டர் வேட்டையாடு விளையாடு. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்திலயா இப்படி ஒரு பாட்டு? சென்னை போலீஸ் அதிகாரி ஒருத்தர் 2 சீரியல் கில்லர்ஸை தேடி நியூயார்க் சிட்டிக்கு போறாரு. ஆமா, அமெரிக்காவுக்கு. முதல்ல அமெரிக்கா ஒரு ரொமான்டிக்கான இடமா காட்டப்படுது, நம்மளோட அந்த அழகான காதல் பாட்டுக்கான களம். ஆனா அதே அழகுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான வேட்டைக்களம் ஒளிஞ்சிருக்கு. அங்கதான் ஹீரோவோட அசல் போராட்டம். சினிமால இதுக்கு பேரு ஜக்ஸ்டபொசிஷன், அதாவது காதலையும் பயங்கரமான கிரைமையும் ஒன்னா டாட்டி ஒரு அதிர்வு உருவாக்குறது. சரி, இந்த அமெரிக்க வேட்டை எப்படி நடக்குது? 3 ஸ்டெப்ஸ் தான், ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். அமெரிக்கால அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மொழி, கலாச்சாரம் எல்லாமே புதுசு. தனியால சமாளிக்கணும். அதனால அமெரிக்கா வெறும் ஒரு லொகேஷனே இல்ல, அதுவே கதைக்கு ஒரு பெரிய தடையா மாறுது. இந்த படம் தியேட்டர்ல 100 நாளைக்கு மேல ஓடி பயங்கர ஹிட், ஒரு குளோபல் ஹிட்னே சொல்லலாம். இதனால தான் இத ஒரு குளோபல் தமிழ் த்ரில்லர்னு சொல்றோம். நம்மூர் கதை, ஆனா இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல. படம் அமெரிக்காவை எப்படி காட்டுது பாருங்க. பாதிக்கு மேல ஆபத்து, கொஞ்சம் காதல், அப்புறம் கொஞ்சம் வாய்ப்பு. அப்போ அமெரிக்காங்கிறது வெறும் இடம் மட்டும் இல்ல, நல்லது கெட்டது மோதற ஒரு பெரிய களமா மாறுது. சரி, இது எல்லாத்துலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது ஏன் இப்போ நமக்கு முக்கியம்? ஒரு வெளிநாட்டு களம் எப்படி கதையோட சுவாரஸ்யத்தை கூட்டுதுன்னு பாத்தீங்களா? இது மத்த நாடுகளை பத்தின நம்ம பார்வையும் மாத்துது. ஒரு பாட்டுல ஆரம்பிச்சு ஒரு குளோபல் த்ரில்லர் வரைக்கும் சினிமா உலகத்தை பத்தின நம்ம பார்வையை எப்படி உருவாக்குது?